நாளாக நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து நம்மகிட்ட எப்படி கேட்டாங்கன்னா ஒரு வேலை தேடுறதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் கொஞ்ச நாளாக தான் நிப்பாட்டி வச்சிருந்தேன், ஒரு 2-3 வருஷம். எதுக்குன்னா அப்படி ஒரு வீடியோ போட்டால் நம்மகிட்ட உடனே கேட்குறது, ப்ரோ ஏதாவது வேலை தேடி தருவீங்களா, வேலை தேடி தருவீங்களான்னு. நம்ம போடுறது என்ன வீடியோ, சரி நீங்கள் எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிற போடுற வீடியோ தவிர நான் வேலை எடுத்து தரேன் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதே கிடையாது. அதனால் கடைசியாக நிப்பாட்டிட்டேன். ஆனாலும் நம்ம இந்த ஸ்பெஷல் அந்த கப்பலுக்கு போகிற நிறைய பசங்க வந்து ப்ரோ எப்படியா ஒரு வீடியோ போடுங்கன்னு, இது அவங்களுக்கான வீடியோ தான். இந்த மெயினாக வந்து வேலை தேடி வரவங்களுக்கு எது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கா தெரியுமா, இங்கே வந்து ரூம் தேடுறது தான். அப்படி அந்த ரூம் தேடி வரவங்களுக்கு இங்கே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு ரூம் வாடகை 50 ரூபா தான். நீங்கள் உங்கள் கையில் உள்ள சிடிஸை காமிச்சா போதும், ஈஸியாக ரூம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆனால் உள்ளே வந்தாச்சுன்னா கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் கேட்பார். அந்த யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அந்த மெம்பராக ஜாயின் பண்ணணும். அதில் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் 50 ரூபா தான். நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டே பண்ணலாம். அப்புறம் சாப்பாடு உண்டா மச்சான்? ₹100 ஃப்ரீயாக சாப்பிடலாம், அப்படிதானே? சரி, அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் ₹100 ஃப்ரீயாக சாப்பிட்லாம். நம்ம ஊரோட 2 பசங்க வேலை தேடி வந்தாலும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே என்ன சொல்ல மச்சான், சும்மா அவனா தான் தேடி வந்தானா, நான் பிளேஸை மட்டும் தான் காமிச்சேன். மற்றபடி அவனை ஊரில் இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டானா. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க. நான் அந்த அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் அந்த எந்த ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த லாட்ஜ் இருக்குன்னு. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே செய்யாதுங்க. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இதில் கொஞ்சம் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பேன் நான். பாருங்கள், இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே அந்த லாட்ஜ் பக்கத்தில் இருக்க அந்த நியர்பை லொக்கேஷனு. லாட்ஜெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்காதுங்க. சூப்பராக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சாப்பாடு ஃப்ரீ. இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் முன்னாடி போகிறான் அந்த 2 பசங்களும். இவனை வந்து இன்ட்ருக்கா போகிறான் பார்த்தீங்களா, பிளாக்கு ஒயிட்டு. இது லைட்டாக திரும்பி பாருங்கடா. கேட்ரஸ் போகிற மாதிரி போனோம் இந்த கப்பல் தேடி வேலை போகிற பசங்களுக்கு. இந்த டார்பாயெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மும்பையில் மழை சீசனில் நிறைய இந்த ஸ்லம் ஏரியா இருக்குது. அந்த வீட்டில எல்லாம் வந்து தண்ணி உள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக இந்த டார்பாயெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இதான் நான் சொல்கிற அந்த லொக்கேஷனு. ரொம்ப கஷ்டங்க மழை நேரத்தில் இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க வீட்டுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப ஃபேமஸாக மும்பையில் முகமது அலி ரோடு. உங்களுக்கு இந்த ஸ்டேஷனை காமிக்கிறேன். இந்த ஸ்டேஷன் தான் மஜித் பந்தர். கரெக்டாக அந்த லாட்ஜ் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அந்த ஸ்டேஷன் பேர் மஜித் பந்தர். இது கரெக்டாக சிஎஸ்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டேஷன் தான். இன்னும் அவன் டிக்கெட் எடுக்க முடியலை. அவனை மாதிரிலாம் வெயிட் பண்ணாதுங்க. இன்னும் இருக்குது டிக்கெட் கவுண்டர் மிஷினு. நீங்கள் இதில் வந்தால் எடுத்துக்கலாம் ஈஸியாகிட்டு. இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் இன்னும் டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கான். 1/2 மணி நேரம் க்யூவில் நின்று. பார்த்தீங்களா கப்பல் இன்டர்வியூ போகிறது எப்படின்னு. பின்னாடி திரும்பி இல்லை, இப்படி தான் போனோம். டிசி மாதிரி இருக்கு, இவனை டிக்கெட் செக்கிற மாதிரி இருக்க. அதுக்கப்புறம் இன்னும் மெயினாக ஒரு ரீசன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த ஊரில் வேலை தேடி வர பசங்க எல்லாம் வந்து மழை சீசனை பார்த்தோன்னா பயந்துடுறானோ. எப்படின்னா வண்டி ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஆஃபீஸு இருக்காது, அப்படி நம்ம கூட அந்த பசங்க கூட ரொம்ப பயந்தான் இருந்தானா. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால நீங்கள் பயப்படாமடி மழை சீசன்லேயும் மும்பை வந்து வேலை தேடலாம். குறிப்பாக இந்த கப்பலில் வேலை தேடுறவங்க மழை சீசன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே பயப்படாதுங்க. ஆனால் நியூஸ்லலாம் அப்படி போடுவானோ, அங்கே போச்சு இங்கே போச்சு அப்படிலாம் இருக்குது. கொஞ்சம் இருக்கும். நியூஸில் போடுறதுல ஒரு 20% மட்டும்தான் உண்மை. மற்றது எல்லாமே போய். என்ன சொல்கிறேன், வேலை தேடலாம் இல்லை, ஆஃபீஸெல்லாம் ஓப்பனில் தானே இருக்கும். அதனால நானும் இன்றைக்கி இந்த வேலை தேடி போகிற பசங்களை கூட நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். ஓப்பனில் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மழை சீசனில். இந்த மும்பையில் மஜித் பந்தர் வந்து ரொம்ப பெரிய பிளேஸு. முகமது அலி ரோடு முஸ்லீம்காரங்க வந்து ரொம்ப இருக்கிற பிளேஸ் இது தான்.
அதுவும் இல்லாமல் இங்கே தான் வந்து பெரிய எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, க்ளோத் அதெல்லாம் வந்து இது உள்ளே இருக்குது. நான் அதை பற்றி வேறு வீடியோ போடுறேன். அதனால் அந்த மஸ்ஜித் பந்தர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அதுவும் இந்த ரம்சான்லாம் வர தெரியுமா, அந்த டைமெல்லாம் இந்த ஏரியா வந்து பயங்கர அமர்க்கலமாக இருக்கான், வெறித்தனமாக இருக்கான். இங்கே பாருங்கள், அவர் தமிழ்நாடு வந்திருக்காரு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? இங்கே ரயிலில் தான் வேலை பார்க்குறீங்களா? என்ன வேலை ரயிலில்? இந்த க்ளீன் பண்ணுறதானே? பாருங்க, நம்ம தமிழால் இங்கே மும்பையில் வந்து சரி சரி ஓகே ஓகே. இந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழால் நம்பவே முடியலை. எந்த ஊர் நம்ம தமிழூரில்? தமிழில் சிதம்பரமா? எத்தனை வருஷம் இங்கே வேலை பார்க்குறீங்க? 10 வருஷம் வேலை பார்க்குறீங்களா? சரிங்க, 10 வருஷம் நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் சர்வீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஷனில் வேலை பார்ப்பீங்களா இல்லை எல்லா ஸ்டேஷனில் வேலை பார்ப்பீங்களா? சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. சூப்பர்வைசர் எந்த ஸ்டேஷன் அனுப்புறாங்களோ அந்த ஸ்டேஷன்ல க்ளீன் பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்ல வாரீங்க நம்ம தமிழ் ஆளுங்க? பாருங்க, தமிழால பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, ஸ்டேஷன்ல நாரி போயிடும். இவங்க எல்லாம் இருக்கனாலதான் இன்னும் இந்த கிளீனா இருக்கு. அங்க இல்லைன்னா கிளியரா அப்புறம் நாளை போய் எடுக்க மாட்டாங்க. நீங்க எத்தனை எப்படி டெய்லி வேலை பார்ப்பீங்க? மழை எவ்வளவு மழை பெஞ்சுனா வேலை பார்ப்பீங்க? மழை பெஞ்சா சரி ஓகே ஓகே. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அது ஒன்றும் இல்லை, க்ளோஸ் பண்ணல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா, நம்ம தமிழாலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க சர்வீஸ் தொடரட்ட நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் கப்பல், நம்ம பசங்க கப்பல் வேலைக்காடி வந்த பசங்க அவங்கள கூட்டுட்டு போறாங்க அந்த ஆஃபீஸுக்கு. ஓகேவா? ஓகே, ஹாய் ஹாய். அப்புறம் ஹாய். ஓகே ஓகே ஓகே. இங்க பாருங்க, இந்த இது சாப்பிட்டுட்டு வெளியே போட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்க கையால எடுத்துட்டு போறாங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தா யாரும் சாப்பிட்டுட்டு வெளியில வீசாதுங்க. அது இவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஏய், பார்த்து 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 கடை ட்ரெயின் வருது. டே, இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதுங்கடா. ஓ, மச்சான் யாரு ட்ரெயின்ல? மச்சான் ஆஃபீஸ் ஓப்பன்ல இருக்கா பாத்தியா? சரி பாருங்க, நான் உங்களுக்கு மெயின் இந்த வீடியோ எடுக்கிறது பயப்படக்கூடாது. மழை பெஞ்சாலும் ஆஃபீஸில் ஓப்பனில் இருக்கும். அதனால அவங்க கூட நான் போகிறேன். நான் இங்கே நம்ம ஊரில் இருந்து 2 பசங்க வந்திருக்கானா. ஒருத்தன் எப்படின்னா அவன மைண்ட் செட்டு எப்படியாவது பைசா கொடுத்து வேலையை ஏறிடுறான். நான் அது 5 லட்சம் எடுத்தாலும் சரி தான், 10 லட்சமாக இருந்தாலும் சரி தான். ஆனால் இன்னொருத்தன் எப்படின்னா ஆல்ரெடி 2 வாட்டி கப்பலுக்கு போயிட்டான். அவன் வந்து எப்படியாவது ஃப்ரீயாக தான் போவான் அப்படின்னு. ஆனால் என்னோட சஜஷன் வந்து பைசா எல்லாம் கொடுக்காத மும்பை வந்தாச்சுன்னா சரி ஃப்ரீயாகவே போயிடலாம். சரியா? நீங்கள் பைசா எல்லாம் கொடுத்து ஏமாறாதுங்க. மும்பை வந்து ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டாலே ஒரு 50 கம்பெனி இறங்குறதுனால கண்டிப்பாக எங்கேயாவது உங்களுக்கு ஒரு வேகன்சி கிடச்சிடும். அதனால் தயவு செய்து கப்பலுக்கு போகிறவங்க பைசா கொடுத்து போகாதுங்க. இப்போ நாங்கள் வந்து சிஎஸ்டி. இது வந்து மும்பையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஷனு. இதுக்குன்னு ஒரு வரலாறே உண்டு. இதெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது நண்பா. இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டேஷனோட ஸ்ட்ரெச்சரு வெறித்தனமாக இருக்குது. வா, மிரட்டிட்டு இடிக்கிட்டு நீ ஏம்பரம் இப்படி குளறிய மச்சான். உண்மையாக சொல்லு, அங்கே பாருல, அந்த இது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினா மச்சான். இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் பாருங்க, இதோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளதான். மூளை தான் மச்சான். ஃபேனை பாருல, எவ்வளோ பெரிய ஃபேனு. நிஜமாக சொல்கிறேன் மச்சான், இந்த ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும். இது ஒரு 7 மணிக்கு இதெல்லாம் கரெக்டாக வீடியோ எடுத்து போடுறேன். கேட்டியா மச்சான்? மும்பை வந்தால் யாரும் இந்த சிஎஸ் ஸ்டேஷனை மிஸ் பண்ணாதுங்க மச்சான். இந்த ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? பிடி. பிடினா என்ன? விக்டோரியா டெர்மினஸ். எப்படி தெரியும் இதெல்லாம்? தெரியல. ஆமாம் ஆமாம், விக்டோரியா டெர்மினஸ். அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து டெலிட் பண்ணிட்டானா. டெலிட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு பெரிய மகாராஜோட பேரை வச்சிருக்காங்க, சிவாஜ். ஒரு முக்கிய அறிவிப்பு, இங்கே வந்தால் டிக்கெட் எடுக்க அப்படி வராதுங்க. எப்படி இருந்தாலும் நம்மளை லாக் பண்ணிடுவானா. டிசிட்ட மாட்டிக்கிற யாருன்னு பார்த்தீங்களா? பசங்க கிடையாது, ஒரு குடும்பம். அப்போ யோசிச்சு இருக்கா, குடும்பமாக டிக்கெட் எடுக்க அப்படியே ட்ராவல் பண்ணுறானா. இங்கே பாருங்க, ஒரு பெரிய கிளாக் இருக்கு. இது இப்பவும் மூங்கில தான் மச்சான் இருக்கு. டைம் எல்லாம் கரெக்டாக காமிக்கும். பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள கிளாக்கு. கூட்டத்தை பார்த்தியா? பயங்கர க்ரௌடாக இருக்கு இங்கே. வா, இப்படி வா. நல்லா பாருங்கள், இதெல்லாம் வந்து சிஎஸ்டியோட அவுட்ரு.
உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்லாம் ஃபுல்லாக காமிக்க இன்னொரு வீடியோ தான் ரெடி பண்ணணும். அந்த அளவு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரெச்சரு. இது ஒரு ஹார்பர் லைன்னால இது எப்பயுமே மழை இருக்கான், சின்ன ஒரு மழை இருந்துகிட்டே தான் இருக்கான். சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு கரும்பு ஜூஸ் அடிப்போம். நியாயமாக மழையிலலாம் வந்து சாய் தான் குடிப்போம், நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோம். இதெல்லாம் சிஎஸ்டி அவுட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழையில். சொன்ன நம்பிக்கை நம்ப மாட்டீங்க பாஸு. பாருங்க எவ்வளோ பயங்கர மழை இருக்குது. இந்த மழையில் நாங்கள் வேலை தேடி போகிறோம். இதான் ட்ரெஸ் கோடு அந்த கப்பல் வேலை தேடி போகிற பசங்களோட, பிளாக்கு ஒயிட்டு. பயங்கர மழை, சரியான மழையாக இருக்குது மச்சான். இது டபுள் டக்கர். சைன் எழுதிருப்பாரு மேலே, ரெண்டுமே எழுதிருப்பாரு உன்னோட லொக்கேஷனு. இதான் அவனோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தியா, பலாடி எஸ்டேட்டு. நேராக போனவா பார்த்தியா, இதான் நடந்து போகிற ஒரு பெனிஃபிட். உன எல்லா ரூட்டை கிளியர் ஐடியா கிடைக்கும். நாம் இப்போ இருக்கிறது வந்து மும்பை சவுத்து. இதுதான் மும்பை. இது இல்லைன்னா மும்பை கிடையவே கிடையாது. இதுக்கு பக்கத்தில் ஹார்பர்லாம் இருக்குது. ஹார்பர், அப்புறம் கேட் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து வான்கடை ஸ்டேடியம், மெரைன் லைனு எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ரிச்சான பிளேஸு. நிறைய பேர் மும்பை வருவாங்க. மும்பையில் வந்துட்டு இந்த ஸ்லம் ஏரியா பார்த்துட்டு எப்போ இவ்வளோ தானே மும்பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது கிடையாது. மும்பையில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அழகாக இருக்காங்க சவுத் மும்பை, சொர்க்க மாதிரி இருக்காங்க சவுத் மும்பை. எல்லாமே இந்த பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின வீடு தான் இது எல்லாமே. மக்கா இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கு மச்சான்? நம்மகிட்ட வந்துருக்கா அதான் மச்சான், சரியான ரிச் பிளேஸ் மச்சான் இதெல்லாம். பெனோ ஆலமரத்தை வரு விரித்தனமாக இருக்கு மச்சான். நம்ம ஊரில் மரத்தையெல்லாம் வெட்டுறானோ, இங்கே எல்லாம் பாதுகாக்கிறான மரத்தை தான் ஒரு மேட்ரு. இது என்னது, இந்தியன் கஸ்டம்ஸ் மும்பை. ஃபைனலாக இதுதான் ஆஃபீஸ், இந்து ஆஃப் ஷோர் ப்ரைவேட் லிமிடெடு. யாருக்காவது வேலைக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு வாட்டி மீட் பண்ணலாம். மீட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமெல்லாம் கொடுத்து, நண்பர் ரெடி ஆகியாச்சு, கூட எல்லாம் மடக்கி வச்சாச்சா? சரி, ஓகே. அது வரைக்கும் நார்மலாக வந்தாச்சா? அது வரைக்கும் நார்மலாக வந்தானே, இப்போ ரொம்ப டீசெண்டாக மாறியாச்சு. ஆஃபீஸ் உள்ளே போகணுன்னு சொல்லும்போது, ஏன்னா இந்த ஹேர் கட்டிங் பார்த்தீங்களா, பையன் ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த ஆஃபீஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த ஹேர் கட்லாம் பயங்கரமாக இருக்கானா. நம்ம இந்த இயர்ஃபோன் கூட அவன் வந்து கலட்டி என்ன பேக்கில் போடுறான் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஒரு மீன்ஸ் என்ன, ஒருத்தன் செப்பல் போட்டுருக்கான், ஒருத்தன் ஷூ போட்டிருக்கான். இந்த உடனே தான் வித்தியாசம். பாஸ் நீங்கள் செப்பல் போட்டுருக்கோன்னு சொல்ல மாட்டாங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், என்னோட நண்பன் நிஜமாகவே வந்து எப்படின்னா யூஎஸ்ஏல வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸராகவே மாறிட்டான். மச்சான் என்னல இப்படி மாறிட்டேன்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ணா திருமணம் வெறித்தானா மச்சான். இப்போ ஆஃபீஸு போ, ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். இதில் நான் எடி அது ஒரு நார்மலாக தான் வந்தேன் என் ஃப்ரெண்டு. இப்போ வேறு லெவலில் மாறிட்டான். இன் பண்ணி ஸ்லீவ் எல்லாம் போட்டு எம்மா ஒரு ப்ராப்பர் ஒரு சிப் ஆஃபீஸராகவே மாறிட்டான். ஃபைல்லாம் தூக்கிட்டு மரண மாசா போகிறான். மச்சா போறியா? இது அடுத்த கம்பெனிங்க, அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஆஃபீஸ். இது பெரிய ஆஃபீஸு, அட்லாண்டிக் குளோபல் ஷிப்பிங் ப்ரைவேட் லிமிடெட். ரெண்டு பேரும் ரெண்டு ஆஃபீஸு போயிட்டு வந்துட்டானா? என்ன நடந்துச்சு மச்சான் உள்ள? ரெண்டுலேயும் செருப்பு வளர்த்தி அடிச்சுட்டாங்க. ரெண்டுலேயும் செருப்பு வளர்த்தி அடிக்காத குறைய வெளியே விரட்டிட்டானா? இப்படி தாங்க இருக்கான் சிச்சுவேஷனு. நிறைய கம்பெனி ஆறணும், ஒரு நாள் மினிமம் 10 கம்பெனி ஆறணும். அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம கிளிக் ஆகும். அதுவும் உடனே கூப்பிட மாட்டானா, ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் கூப்பிடானா. இனி அடுத்த கம்பெனி போயிட்டுருக்கு, அடுத்த ஆஃபீஸுக்கு. கடைசியாக ஒரு வழியாக வேலையெல்லாம் தேடியாச்சு. 3 கம்பெனி யார் இறங்கியிருக்கு, 3மே எடுக்கலை. இனி பரவாயில்ல, காலைல மழை பெஞ்சு இப்போ மழை பெய்யலை. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாராவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்தாச்சுன்னா இங்கே சீமெண்ட்ஸ் லாட்ஜி அங்கே தங்குங்க.
அங்கே இருக்கிற எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. நிறைய லிங்க் கிடைக்கும். எல்லாமே கப்பலில் வேலை பார்க்குறவங்க தான். ஜஸ்ட் ரூம் 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு சாப்பாடு கூட ஃப்ரீ. 100 ரூபாய் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து வேஸ்ட்டாக ரூம் எல்லாம் தேடணும் அவசியமே கிடையாது. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் எப்படி போகணும் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூட கால் பண்ணி பேசலாம். இதுக்கு மேலே ரொம்ப இந்த வீடியோ எடுத்தால் போர் அடிக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். ஓகேவா? தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது யாராவது ஒரு ஆள் யூஸ் ஆகும். கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலை தேடி வரவங்களுக்கு ஜஸ்ட் இந்த சிடிஸ் இருந்தாலே போதும். அந்த காமிச்சாலே உள்ளே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே 1-2 சிஸ்டம் உண்டு. அது உள்ளே போய் பார்த்துக்கலாம். மிஸ் பண்ணிடாதுங்க.